நானே அமைதியானவன். ஐயா, அமைதி என்பது வெளியில கிடையாது. ஐயா, அமைதி என்னது சுய தர்மம். நீ எந்த தர்மத்தை சேர்ந்தவன் கேட்டா, இந்து தர்மம், இல்ல இஸ்லாமிய தர்மம், கிறிஸ்துவ தர்மம்னு சொல்லுவான் பொதுவா. ஆனா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளுடைய தர்மம் என்பது, ஆத்மாவுடைய தர்மம் என்ன அப்படின்னா, அன்பு, அமைதி, சந்தோஷம், சக்தி, ஆனந்தம், ஞானம். இல்லையா? பொதுவா சொல்லுவாங்க தர்மத்தின்படி நட அப்படின்வாங்க. அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியாது. ஏன் தர்மம்னா என்ன? தர்மத்துடைய வழி நடன என்ன அர்த்தம்? ஆத்மாவுடைய நிஜ குணங்கள், அதனுடைய தன்மையில நம்ம நடக்கிறது தான் இல்லையா தர்மத்தின் வழி நடக்கிறதுன்னு. கீதையில கூட சொல்லப்படுது, எப்பெல்லாம் தர்மம் கெட்டு அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ இந்த உலகத்துக்கு சத்திய தர்மத்தை ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அதர்மம் என்பது எது? அப்ப தர்மம் என்பது எது? அப்ப அன்பு என்பது தர்மம் இல்லையா? அப்ப அதர்மம் என்பது என்ன? கோபம். தர்மம் என்பது என்ன? அமைதி. அதர்மம் என்பது என்ன? அமைதியின்மை. தர்மம் என்பது என்ன? நேர்மை. அதர்மம் என்பது என்ன? நேர்மையற்ற தன்மை. இல்லையா? அப்ப இதுதான் தர்மம். அப்போ ஆத்மால இப்ப அதுதானே கெட்டு போச்சு. அப்போ தர்மத்தின் வழி நட, தர்மத்தினுடைய தர்மத்தை ஸ்தாபிப்பதுன்னா இதுதான் ஸ்தாபிக்கிறது. இதுதானே ஆத்மாக்குள்ள இல்ல. இறைவன் ஆத்மாக்குள்ள இல்லாத மறுபடியும் அது கொண்டு வந்துட்டாருன்னா, அப்ப நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்குள்ள அமைதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு, தூய்மை இருக்குதுன்னா, நீங்க தொட்டதெல்லாம் துலங்குமே. சரியா முடிவு எடுப்பீங்களே. மன அமைதி இருந்துச்சுன்னா, ஒரு விஷயத்தை அப்படியே தெளிந்த நீரோடை போல் அதுக்கு கீழ என்ன இருக்குதுன்னு நீங்க கரெக்ட்டா பார்க்க முடியுமே. கலங்கிய ஒரு நீரோடையில நீங்க கீழ என்ன இருக்குன்னு பார்க்க முடியுமா? அப்போ மனதில கலங்கிய ஒரு மனநிலை இருந்தா எப்படி? ஒரு விஷயத்தை நீங்க கரெக்ட்டா அத பகுத்தறிய முடியுமா? இல்ல சரியா தான் முடிவு எடுக்க முடியுமா? முடிவு எடுத்தத செயல்படுத்த முடியுமா? முடியாதுல்ல. இதுதான் ஆன்மீகம். இதுதான் ஞானம்ன்றது. அதனால இறைவன் என்ன பண்ணியிருக்கார் நமக்கு? 3வது கண், ஞானக் கண் அப்படிங்கிறார். அப்ப இந்த கண்ணு மூலியமா இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த கண்ணுனால ஒரு விஷயத்தையோ, ஒரு உறவு முறையோ, சூழ்நிலையை நீங்க பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு குழப்பத்தையும், கவலையும், பயமையும், வெறுப்பையும் தான் உண்டாக்கும். ஆனால் இந்த கண்ண விட்டுட்டு 3வது கண், ஞான கண்ல பாரு. அப்ப ஞான கண்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனே தெரியும். ஆத்மா அப்படின்னருடைய அவங்க யாரு? என்னுடைய பிள்ளை கிடையாது, ஹஸ்பண்ட் கிடையாது, ஒய்ஃப் கிடையாது, மாமியார் கிடையாது, மருமகள் கிடையாது. அவங்க ஒரு ஆத்மா. அவங்களோட இயற்கையான குணம் என்ன? அமைதி. அந்த ஆத்மாவும் இல்லையா இந்த உடல் என்ற ஆடையை போட்டு இந்த உலகத்துல வந்திருக்கு நடிக்கிறதுக்கு. அதோடைய ஆத்மாவுடைய கர்ம கணக்கு, அதோடைய பாகம் என்பது வேற. என்னுடைய பயணம் என்பது வேற. இப்படியே நமக்குள்ள சிந்தனைகள் ஓட ஆரம்பிக்கும். இப்படி சிந்தனைகள் மாறும்போது நம்மளுடைய உணர்வுகளும் மாறிடும். உங்க உணர்வுகள் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்னவோ என்னுடைய மனசே சரியில்லைங்கன்னா, அங்க நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே உங்க மனசுல எந்த மாதிரி என்ன ஓடுதுன்னு பாருங்க. எந்த மனிதரை பத்தி நினைக்கிறீங்க? எந்த சூழ்நிலையில சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க? கண்டிப்பா அங்க நெகட்டிவானது தான் இருக்கும். ஏன்னா, அத நம்ம உடல் உணர்வுல நினைக்கிறோம். இல்லையா? ஆனா அதையே அப்படியே ஞானத்துடைய அடிப்படையில பார்த்தீங்கன்னாக்கா,
எல்லாத்துக்கும் உங்களுக்கு விடை கிடைச்சிடும். எதிர்வினை ஆற்ற மாட்டீங்க, அவங்கள ஏற்றுக்கொள்ளுவீங்க, அவங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்ப வாழ்க்கை நல்லது. அப்ப எப்போதும் எந்த கண்ணுல பார்க்கணும்? மூன்றாவது கண், ஞான கண், இறைவன் சொல்லக்கூடிய ஞானத்தினுடைய அடிப்படையில பார்க்கணும், சிந்திக்கணும். மூணாவது கண்ணுன்னு இங்க ஏதோ ஒரு கண் இருக்குன்னு அர்த்தம் இல்லை, இல்லையா? ஆனா இந்த ஆத்ம ஞானம் தான் மூன்றாவது கண். எல்லாம் விளங்குச்சா? எல்லாருக்கும் பாடம் எடுத்தது இப்ப 3 நாளா ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்குதா? ஏதாவது உங்களுக்கு அதனால பயன் இருக்கா இல்லையா? இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? கேட்கலாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சொல்லுங்கம்மா. என்னண்டா, ஆத்மாவை உடம்பு ஸ்ரீரவண்ணுதான், ஆத்மா ஸ்ரீரவண்ணுது. இப்ப என்னென்று சொல்றது, ஆட்சி எது செய்யுது? ஏன் ஆத்மாவால எங்கட உடம்ப ஆட்சி செய்ய முடியல, உடலை ஆட்சி செய்ய முடியல? ஏன்னா ஆத்மால சக்தி இல்லையல்லம்மா. ஆத்மாவில சக்தி இல்லைல்ல. கை தானா போய் இன்னொருத்தர் அடிக்குமா? வாய் தானா பேசுமா? நம்ம எத்தனை முறை சொல்றோம், நான் தெரியாம பேசிட்டேன், இல்லையா? சொல்றோமா இல்லையா? அப்ப பேசுனது யாரு? வாய் தானா பேசுச்சா? உங்க மனசுல என்ன வராம பேசுச்சா? அப்படி நீங்க சொல்றா, உயிர் போனா அப்புறம் எங்கட வாய் பேச இல்ல வேணும்? பேசுறதுல இல்ல, பேசுறது இல்லையே. அப்படின்னா ஆத்மாதான் இதெல்லாம் செய்விக்கிறார். ஆமா, கரெக்ட் தான், அதான் சொல்றோம். ஆத்மா தான் செய்விக்குது. அது ஒரு கருவி தானம்மா. ஒரு கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேமரா ஜடம் தானே. கேமரா மூலியமா நீங்க தான் பார்த்து அந்த கேமராவை இயக்குறீங்க. இது ஒரு ஸ்பீக்கர் மாதிரி தான் இது, சரிங்களா? மைக்கு மாதிரி. இந்த மைக்குக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு. அப்ப இந்த வாயின்றது ஒரு மைக்கு மாதிரி. அந்த மைக்கு கிட்ட நின்னு, அதுக்கு பின்னாடி நின்னு பேசுறது யாரு? மைக்குக்கு முன்னாடின்னா இது மைக்கு இங்க இருக்குது. இப்ப இங்க இருக்கு, இதுக்கு பின்னாடி இங்க சவுண்ட் வருது. அப்ப இங்க யாரு? அதுதான் நான், ஆத்மா. இப்ப ஆத்மாதான் இந்த வாய் மூலியமா பயன்படுத்தி பேசுது. அப்ப அவர்தான் கோவமா பேசுற. ஆமா, ஆத்மாதான் கோவப்படுது, ஆத்மாதான் சந்தோஷப்படுது, ஆத்மா தான் நல்ல வார்த்தை பேசுது, ஆத்மாதான் கெட்டதை பேசுது. சரிதானே? அப்ப உடம்பு ஒன்றுமே செய்யல தானே, ஆத்மாதான் ஒன்றும் செய்யல, ஆத்மாதான் உடம்ப பயன்படுத்தி செய்யுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ உங்க வீடு இருக்குது, சரிங்களா? வீட்டுல எத்தனை பொருட்கள் இருக்கு இல்லையா? ஃப்ரிட்ஜ் இருக்கு, டிவி இருக்கு, இல்லையா? இருக்குது, என்னென்னவோ இருக்கு, மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதுல யாருக்காகம்மா? யாருக்காக? வீட்டுக்குள்ள அத்தனை பொருட்கள் இருக்குது, அதெல்லாம் யாருக்காக? எங்களுக்காக. எங்களுக்கான, உங்களுக்கு தானே, வீட்டோட இருக்கு தானே. நீங்க அங்க இல்லைன்னா அதுக்கெல்லாம் அதுக்கு ஏதாவது வேலை இருக்கா? அதாவது வேலை செய்யுமா? நீங்க போய் ஆன் பண்ணா வேலை பண்ணும், நீங்க ஆஃப் பண்ணா அது ஆஃப் ஆயிடும். உடம்புக்குள்ள எல்லா வகையான இது இருக்குது. இத நம்ம பயன்படுத்துறோம். ஒரு கார் இருக்குதுன்னா, இந்த காருக்கு எல்லா பாகமும் இருக்கு. இந்த காரை ஓட்டுறது யாரு? ஓனர் யாருன்னா நீங்க தான், ஆத்மா. சரிங்களா? ஆனா காரு வித்தியாசமான டிசைன்ல இருக்குது, வித்தியாசமான கலர்ல இருக்குது, சின்னதா இருக்குது, பெருசா இருக்கு, ஹைட்டா இருக்குது, விதவிதமா இருக்குது. ஆனா ஓனர், டிரைவர், அவர் நினைச்ச காரை மாத்தலாம், வேற வேற காரை வாங்குறாரு, வேற தேசத்துக்கு போன வேற காரை ஓட்டுறாரு. அதே மாதிரிதான் நம்ம இங்க இருக்கிறோம்,
இங்கமா இருக்கு. ஜப்பான்ல போனா எந்த மாதிரி கார் கிடைக்கும் நமக்கு? சப்ப முகோட உள்ளமா அந்த மாதிரி கார் கிடைக்கும். அது டிசைன் அங்க அப்படி. ம். ஆப்பிரிக்காவுக்கு போனா ஆப்பிரிக்கால எப்படி கிடைக்கும்? ம். ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லோருமே யார் அன்பு வேண்டாம்னு சொல்றவங்க இருக்காங்களா? இல்ல. இந்த ஜாதி, மதம், இனம் எல்லாத்தையும் கடந்து. ஏன்னா உண்மையா அவங்க அந்த ஜாதியும் கிடையாது, அந்த ம். மதமும் கிடையாது, அந்த இனமும் கிடையாது, அது கிடையாது. அவங்க யாருன்னா அவங்க ஆத்மா தான். ம். அவங்க அதனால ஆத்மா அதனால ஈர்க்கப்படுகின்றது. ம். புரிஞ்சுட்டீங்களா? ஓ, இன்னும் ஒரு கேள்வி. ம். ஆத்மா ஆ, ஆத்மா வந்து மேலிருந்து வருவார். ஓகே. ம். அவர் வந்து தனியா உயிருள்ள பொருட்களுக்குள்ள மட்டும்தான் வருவாரா? உயிர் இல்லாத பொருட்களுக்குள்ளயும் வருவாரா? இந்த உடம்பே உயிர் இல்லாம தான் இருக்கு. உயிர் தானே நம்ம உயிர் வந்து தான் அதுக்கு உயிர் கிடைக்குது. உயிர் தான் உயிர் ஆத்மா. தான் ஆத்மா. ஓகே. ம். உயிரை தான் ஆத்மான்னு சொல்லலாம். இல்லைன்னா உயிரை வந்து சோலுன்னு சொல்லுவாங்க, ஆவின்னு சொல்றாங்க, என்னவோ பல வகையான பேர். ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. ம். கிறிஸ்டியானிட்டில அதை சோலுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ம். உயிர் தான் பாருங்க. ஜீவ ஆத்மான்றாங்க இல்லையா? ஜீவன்னா உடம்பு, ஆத்மானா உயிர். ம். ம். அப்போ எப்போ நம்ம வரும்போறோமோ அப்பதான் அதுக்கு என்ன ஆகுது? உயிர் கிடைக்குது. உயிர் போன ஓடுச்சுன்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல பணம். ம். அப்ப ஆத்மா உடனே மேல போயிடுவாரா? ஆமா, நீங்க தான் உயிர். இல்ல, உயிர் போனா இந்த ஆமா, ஆத்மா, எங்கட ஆத்மா. மேல போவாரு. ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு செஞ்ச கணக்கு வழக்கு இருக்குத்தானே? ம். கர்மா இருக்குதானே? ம். கர்மா செட்டில் பண்ணி தானே ஆகணும். ஓகே. அப்போ அதுக்கு தகுந்தாப்புல அடுத்த பிறவி கிடைக்கும். ஓகே. அதனாலதான் பெரியவங்க சொல்றது, இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யணும், நல்ல வழியில் நடக்கணும். ம். ஒருத்தரை பார்த்தா நம்மளே சொல்றோம் இல்லையா, ம். இந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணாங்களோ நல்லா இருக்காங்க. ஒருத்தர் செஞ்சு என்ன பண்றோம், இந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணாங்களோன்னு ம். சொல்றோமா இல்லையா? யா. நமக்கே ஏதாவது வந்து சொன்ன என்ன கர்மம் செஞ்சனோ இந்த ஜென்மத்துல அப்படி. ம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தாலும் இந்த வார்த்தை வருது, இந்த ம். ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ உங்களை கட்டிட்டு படாத பாடு படுறேன் அப்படின்னு. ம். பிள்ளைகள் சரியில்லாலும் சொல்றோம். ம். மாத்தி மாத்தி சொல்லிக்கிறோம் பாருங்க. ம். அப்போ ஆத்மா செய்த கணக்கு வழக்கு பிரகாரம் தான் நம்மளுடைய அடுத்த பிறவி கிடைக்கும். அதனால இது வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு ஸ்டோரி மாதிரி முடிஞ்சு போடுறது கிடையாது. வேகமா ஓகே. ஓட வேண்டிய விஷயம் கிடையாது. ம். அதனால நம்மளுடைய வாழ்க்கைக்கு இன்ப துன்பத்துக்கு காரணம் யாருங்க? நான் தான். வேற ம். யாரும் கிடையாது. ம். யா நீங்க கர்மத்துடைய அந்த கிளாஸ் எடுக்கலாம். நீங்க நீங்க வந்து செய்த கர்மத்தினுடைய நீங்க ஒண்ணு செஞ்சுட்டீங்கன்னா கர்மத்துடைய பலன் இதுதான். அதை யாருனாலும் பறிக்க முடியாது. நீங்க செய்யாத ஒரு கர்மத்துடைய பலனையும் உங்களுக்கு யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. இதுதான் ரூல். ம். இல்லா? எவரி ஆக்ஷன் ஹஸ் எ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்க என்ன செய்றீங்கன்னா அதுக்கு பலன் கிடைக்கும். ம். நீங்க நீங்க செய்யாததுக்கு எல்லாரும் உங்க உங்க ஊரே சேர்ந்து, உலகமே சேர்ந்து உங்களுக்கு குடுக்கணும்னு நினைச்சா கூட அது உங்களுக்கு கிடைக்காது. அதே ம். நேரத்துல நீங்க செய்த நல்லதோ, கெட்டதோ இல்லையா? ம். அத வந்து இன்னொருத்தரு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், உலகமே சேர்ந்து முயற்சி பண்ணாலும், உங்களுக்கு கிடைக்கக்கூடாத முயற்சி பண்ணாலும், அது உங்களுக்கு கிடைக்காம இருக்காது. ம். அதனால முதல்ல இவங்கனால தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு, இவங்கனால தான் இப்படி ஆயிடுச்சுன்ற அந்த பிளேம் பண்றோம் பாருங்க, சூழ்நிலைகளையும், மனிதர்களையும், அத வந்து விடணும். ம். அதான் கடவுளே நினைச்சா கூட, நீங்க செய்த கர்மத்தோடைய பலனிலிருந்து
அவரு என்ன பண்ண முடியாதுங்க, உங்ககிட்ட இருந்து பிடுங்கவும் முடியாது. இல்லாதத ஒண்ணு உங்களுக்கு குடுக்கவும் முடியாது. ம். ஏன்னா, அத நீங்க செஞ்சிருக்கிறீங்க. அதுதான் நியதி. நீங்க செஞ்சிருக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ம். யாருனாலயும் தடுக்க முடியாது. அப்ப ஏன் நீங்க பயப்படுறீங்க? அவங்க நான் அப்படி பண்ணிருவாங்களோ, இவங்க இப்படி பண்ணிருவாங்களோ, எனக்கு என்ன ஆகுமோ, என் பையனுக்கு என்ன ஆகுமோ, ஒண்ணும் ம். ஆகாது. நீங்க செஞ்சது உங்களுக்கு கண்டிப்பா திரும்பி வரும். ம். நம்ம வேலை என்னங்க? சரியான நேரத்துல விதை விதைக்கணும் அவ்வளவுதான். விதைய விதைச்சுட்டே போங்க. என்ன விதை விதைக்கிறீங்கன்னு பாருங்க. ம். பூ விதைய விதைக்கிறோமா? இல்ல முள்ளு விதைய விதைக்கிறோமா? நம்ம வாழ்க்கையே பாருங்களேன். நல்லதே நடந்துட்டு இருக்கும். திடீர்னு கஷ்டம் வரும். பிரச்சனை வரும். இல்லையா? ம். அப்புறம் திடீர்னு நல்லது நடக்கும். திரும்பியும் நமக்கு ம். சரியில்லாம நடக்குது. ஏன்? அப்படின்னா, நல்ல விதைய விதைச்சுட்டே வந்திருக்கோம், பூ விதைய. அப்புறம் திடீர்னு முள்ளு விதைய விதைச்சிருக்கிறோம். அப்புறம் திரும்பி நல்ல விதைய விதைச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு கேள்வி இதுல. ம். அப்ப நாங்கள் முற்பிறப்புல செய்ததைத்தான் இந்த பிறப்புல நாங்கள் இப்ப கர்மா பற்றி கதைக்க நேரம் அதுவும் இருக்கு. இப்ப நடக்கிறதும் சொன்ன வரும். மாதிரி முற்பகல் செய்தால் பிற்பகல் தமக்கு தாமே வரும்ன்ற மாதிரி, சிலது வந்து ஷார்ட் டெர்ம். உங்களுக்கு உடனுக்கு உடனே நமக்கு தெரியும். ம். சிலது நம்ம இந்த ஜென்மத்துடைய எண்டுல தெரியும். சொல்லுவாங்க சில பேர்லாம். "சின்னதுல பாரு என்ன ஆட்டம் ஆடிட்டு இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாரு" அப்படின்றாங்க. ம். சிலது வந்து உங்க லைஃப் உடைய எண்டுல தெரியுது. ம். இல்லையா? சிலது அதுக்கப்புறம் கூட என்ன ஆகுதுங்க, கன்டின்யூ ஆகுது. ம். ஏன் அப்போ 3 வகையான உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கு. உடனடியான பலன், லாங் டெர்மு, அதுக்கப்புறம் கேரி ஆன். இல்லையா? அது அது இப்ப நீங்கள் எனக்கு கேட்கறது என்ன மாதிரின்னு தெரியல. இப்ப நீங்க 3 வகையானது என்று சொல்ற நேரம், அது ம். நீங்கள் ஒ ஒ படிச்சிருக்கிறீங்களா? இல்ல இத பற்றி அந்த எந்தெந்த பீரியடுக்கு என்னென்ன வர்றதுன்றது ஒரு கால அளவழி. இந்த கர்மா செய்தா இத்தனை வருஷத்தால அது கிடைக்கும். அந்த கர்மா செய்தா உனக்கு இத்தனை வருஷத்தால இது இந்த பலன் கிடைக்கும். அப்படி ஏதாவது ஒரு இது இருக்கா? இல்லையா? இல்ல ஒருத்தர்கிட்ட நீங்க நெறைய கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. ம். அப்போ அது நெறைய எக்கச்சக்கமா கடன் வாங்கியிருக்கா டக்குன்னு திருப்பி தர முடியாதே. ம். ம். அப்ப ஓகே. நாங்க சொல்லப்போனா செய்த கர்மா அந்த அளவ அதிகமா பொறுத்து. கடன் வாங்கியிருக்கீங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, சரியா? ம். ம்ம். உங்களுக்கு ரொம்ப குளோஸ்ல வர்ற ரிலேட்டிவ்ஸ் கணவன், மனைவி, பிள்ளைகள், சொந்தம், பந்தம், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இவங்ககிட்ட எல்லாம் ரொம்ப வந்து கணக்கு நெறைய இருக்கு. ம். அது போன ஜென்மத்துடைய கணக்கு இருக்குது. நல்லது கணக்குன்னே நல்லா புரிஞ்சுக்கங்க. கணக்குன்னு சொல்ல ஏதோ தீயது மாத்திரம் கிடையாது. ம். சில பேர் சொல்லுவாங்க, "என்ன பண்றது என்னுடைய கர்மான்னு." கர்மான்னா செயல் அவ்வளவுதான். ம். அதோடைய பலன் நெறைய பேர் சொல்லுவாங்க. ஓ! அண்ணன் தம்பிகளா இருந்துகிட்டு, இப்படி பண்றீங்களே, அதுக்கு 3வது மனுஷனே பரவாயில்லையே, என் ஃப்ரெண்டே பரவாயில்லையே, இப்படியெல்லாம் நெறைய பேர் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. ம். ஆமா. அவங்களுக்கும், உங்களுக்கும் கணக்கு இல்ல. அதனால தான் ஒரு ஃப்ரெண்ட் ஆகாமோ, இல்ல வந்து 3வது ஆளாவும் இருக்கிறாங்க. ம். நம்ம குளோஸ்ல வந்து நம்மகிட்ட பிரச்சனை பண்றாங்க, எல்லாத்துக்கும் இது பண்றாங்கன்னா, அவங்ககிட்ட கணக்கு நெறைய இருக்கு. ம்ம். அதனால நமக்கு அவ்வளவு குளோஸ்ல வராங்க. இல்லன்னா எதுக்கு வராங்க? கணக்கு தீர்க்க தான் வராங்க. ம். வராங்க, கணவனா வராங்க, மனைவியா வராங்க. ம்ம். அதனால தான் வராங்க. அவங்களுக்கு தான் டெய்லி அவங்க கூட கணக்கு தீர்க்க வேண்டியிருக்கே. ம். சொந்தக்காரங்கள அப்பப்ப பார்க்குறீங்க. ம். மத்தவங்க திடீர்னு ட்ரெயின்ல போவீங்க, திடீர்னு பஸ்ல போவீங்க, திடீர்னு ஒருத்தர் வருவாரு. ஏதா ம். பேங்க் வைக்கிறதுக்கு ஏதாவது பண்றதுக்கு போவோம். திடீர்னு அவகிட்ட நம்மகிட்ட சண்டை பிரச்சனை பண்ணுவாரு. அப்புறம் இதாகும். அப்புறம் பார்த்தோன்னா, அந்த டிராவல் முடிஞ்ச உடனே, அந்த பயணம் முடிஞ்ச உடனே அவரு பாட்டுக்கு இறங்கி பாட்டுக்கு அவரு போயிருவாரு. உங்க பாட்டுக்கு நீங்க வந்துருவீங்க. ம். அப்ப என்ன அர்த்தம்?
எப்போ வாங்கியிருக்கிறோம். அந்த டைம் வந்துச்சு. அவருக்கு நமக்கு ஒரு கணக்கு இருந்து கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி பார்த்திருக்க மாட்டோம். அதுக்கு பின்னாடி பார்க்க மாட்டோம். அதெல்லாம் சின்ன கணக்கு. ஓகே. ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. அந்த டைம் வரும்போது பண்ணணும். இது கூடவே வருதுன்னா, பொறந்ததுல இருந்து அப்பதான் லாங் டைம் கணக்கு அதெல்லாம். புரிஞ்சதுங்களா? ம். நம்ம சொல்லுவோம். நான் செத்தாலும் உன்னை மறக்க மாட்டேன். அப்படின்னு சொந்த பந்தத்திலலாம் நம்ம சத்தம் போடுவோம். மறக்காதீங்க. நல்லபடியா கணக்கு தீர்த்ததுன்னா மறுபடியும் தான் கன்டின்யூ ஆகும். அதனால சொந்தங்கிட்ட, சொந்த பந்தங்கிட்ட, அண்ணன் தம்பி கிட்ட நல்ல கணக்க வளர்த்துக்கணும். நல்லபடியா செட்டில் பண்ணணும் அவங்க கிட்ட. ம். அது ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். இன்னும் பார்க்கலாம் அந்த இத. என்ன சொன்னீங்க? இதுக்கு பரிகாரம் இருக்கான்னு கேட்கிறீங்களே, எதுக்கம்மா? இல்ல நான் கேட்கிறேன் என்னன்னு சொன்னால் பரிகாரம் என்றது இருக்கா? அப்படி பரிகாரம் நீங்க இதுக்கு என்ன இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியில்லை, உங்களுடைய நட்சத்திரம் அதுகளுக்கு இந்த காலகட்டம் சரியில்லை, இதுக்கு பரிகாரம் நீங்க செய்யுங்கோ அப்படி சொல்லி பரிகாரம் செய்தால் அதனால அந்த ஆத்மா அந்த கர்மா வந்து மாற்றப்படுமா? ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுலயே உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதுக்கு பதில் சொல்லுவீங்க. இப்போ உங்களுக்கு நிறைய நான் துக்கம் கொடுத்திருக்கிறேம்மா. அளவில்லாத துக்கம் கொடுத்திருக்கிறேன். சரியா? அப்ப நான் உணர்றேன். இவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய துக்கம் கொடுத்திருக்கிறேன். அப்போ சொல்றாங்க மத்தவங்களும். நீங்க வந்து இப்படியெல்லாம் வந்து துக்கப்படுறதுக்கு காரணம்னா, அவங்களுக்கு அந்த மாதிரி நீங்க துக்கம் கொடுத்திருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அவர் சொல்றாரு, நீங்க வந்து அவங்களுக்கு அவ்வளவு துக்கம் கொடுத்ததுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணுனா அது வந்து உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு நீங்க ஒத்துப்பீங்களா? எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? என் பாட்டுக்கு நான் ஏதாவது ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறேன், வஸ்திர தானம் கொடுக்குறேன், அன்னதானம் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா நீங்க ஓகேன்னு விட்டுடுவீங்களா? அப்படியே அப்படி பரிகாரம் இன்னும் எனக்கு நாங்கள் தீமையை செய்யாமல் ஒரு பரிகாரம் மூலம் உங்களுக்கு நான் அளவில்லாம துக்கம் கொடுத்திருக்கேன். எனக்கு தண்டனை கொடுக்கணும். அவருக்கு வந்து தண்டனை வந்து கொடுக்கணும், கடவுள் கொடுக்கணும். இல்லைன்னா வந்து அது அவருக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? என்ன அப்படியே விட்டுருவீங்களா? அப்படியே விட்டுடுவேன். அது விடலாம். அந்த சூழ்நிலையை பொறுத்தது. இல்ல இப்ப அதுவும் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். அவ்வளவு துன்பத்தை கொடுத்திருக்கேன் நான். அளவில்லாத துன்பத்தை கொடுத்திருக்கேன். அளவில்லாத துன்பத்தை யார் கொடுத்தது இருக்குது? நான் தான் கொடுத்தேன். சரி, நீங்க எனக்கு என்ன சிச்சுவேஷன், என்ன முறை? எதுனாலும் சரி, உங்களுக்கு என்ன வேணா பண்ணிருக்கேன். உங்களுக்கு எக்கச்சக்கமான துன்பத்தை கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய சொத்தை பறிச்சிருக்கிறேன். உங்களை வந்து உங்க சொந்தக்காரங்களை எல்லாம் வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கிறேன். சரியா? அப்ப எனக்கு பாடம் புகட்டும்னு நினைப்பீங்களா? அவருக்கு தண்டனை அனுபவம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போமா? எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு விட்டுறலாமா? அதாவது இந்த சந்தர்ப்பத்தை தான் சொல்லிட்டு இருந்தேன் நானு. இதுதான் சந்தர்ப்பம். இப்படிதான் பண்ணிருக்குது. அது அதுக்கு இது வந்து சொல்றது கஷ்டம் இருக்கு. ஏனென்று சொன்னா ஏன்னா யாருமே வந்து இல்லையா நமக்கு வந்து ஒருத்தர் வந்து அளவில்லாத துக்கம் கொடுத்திருக்கிறாங்க, பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா இல்லையா? அப்ப யார் வேணா அப்படி பணக்காரங்க எல்லாம் என்ன வேணா பண்ணிட்டு எல்லாத்தையும் காசை கொடுத்து சரி பண்ணிட்டு போலாமே கடவுள்கிட்ட. அப்ப கடவுள் பயம்னு எங்க இருக்கு? அப்ப பரிகாரம் வியாதி அப்படின்றதெல்லாம் எங்க இருக்கு? அப்ப எதுக்கு தர்மத்தோட வழியில நடக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க? தப்பு செய்யக்கூடாதுன்னு ஏன் சொல்லி கொடுக்குறாங்க?
அப்ப பிரதர் நீங்க சொல்றீங்களா அப்ப பரிகாரம் என்று செய்யறதுல பிரயோசனம் இல்லையாண்டு? பிரயோஜனம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன பிரயோஜனம் இருக்குன்னா, நீ எந்த கர்மம் செஞ்சாலும் பலன் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைக்காக நீங்க ஒரு பரிகாரம் பண்றீங்க இல்லையா, அதுக்கும் வந்து டேலி ஆகாது. நீ செஞ்சதுக்கு இதோட இந்த கர்மா செஞ்சதுனால இது டேலி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இப்ப இது புது கர்மா பண்றீங்க, இதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்க ஏற்கனவே செஞ்சதை நீங்க வந்து சரி பண்ணிக்கலாம், அதை வந்து நில் பண்ணிடலாம்னாலும் அதுக்கு இதுக்கும் நில் ஆகாது. அதை நீங்க அனுபவிச்சுட்டே ஆகணும். ஆனா என்ன ஒரு நன்மைனா, உங்களுக்கு ஞானம் இருக்கும்போது, இறைவன் கூட யோகம் இருக்கும் பொழுது, அந்த சூழ்நிலை வரும்போது, அந்த கஷ்டம் வரும்போது இல்லையா, அதை வந்து நீங்க ஏத்துப்பீங்க, அக்செப்ட் பண்ணிப்பீங்க. சரி, இது நான் செஞ்சதுக்காக இது நான் அனுபவிக்கிறேன், இதை நான் கடந்துதான் போகணும் அப்படின்னு ஏத்துக்கிட்டு, திரும்பியும் அவங்களுக்கு இல்லையா, மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காம நல்ல கர்மாவை செய்து உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுவீங்க. முதல்ல அப்படி இல்லை. ஏன் கடவுளே எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குற, உனக்கு கண்ணு இல்லையா, எனக்கே இந்த கஷ்டம் வருது, நான் என்ன பண்ணணும் புலம்புவோம் இல்ல. இல்ல இன்னொருத்தர் நமக்கு அந்த மாதிரி கொடுத்தவங்க, நம்ம கஷ்டம் கொடுத்தவங்க நமக்கு திருப்பி கொடுக்கும் பொழுது அவங்க மேல மறுபடியும் மோசமான கர்மங்களை செய்து திரும்பி கணக்கு வழக்குவோம் இல்ல, அதெல்லாம் செய்ய மாட்டோம். அப்போ உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு. அப்போ உங்களுக்கு ஆத்ம சக்தி விரயமாகாது இல்லையா. அப்போ எளிமையா அதை ஏற்றுக்கொள்றதுனால உங்களுடைய மனசு அமைதியா இருக்கும். சரி, நம்ம இப்ப என்ன நல்லது செய்வோம், எந்த வழியில நடக்கலாம் அப்படின்றது உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ நீங்க செஞ்சதுக்கு தானம் தர்மம் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்கன்னா அது ஒரு கர்மம், அதுக்கான பலன் கிடைக்கும். ஆனா ஏற்கனவே செஞ்சதுக்கு இதோட நான் வந்து டேலி பண்றேன்னா டேலி ஆகாது. ஆனா ஞானம் இருக்குது, யோகம் இருக்குதுன்னா வரும். ஆனால் அதை நம்ம எளிமையாக கடந்து போகக்கூடிய மனோநிலை, மனோபக்குவம் வரும். 2 பேருமே, எனக்கும் ஒரே சூழ்நிலை தான், இன்னொருத்தருக்கும் ஒரே சூழ்நிலை தான். 2 பேருமே வலியை வந்து நம்ம தாங்க வேண்டி இருக்கு. ஆனா அவருடைய மனநிலையிலிருந்து உங்க மனநிலை வேறுபட்டு அதே வழிதான் அவங்களுக்கும் வரும், அவருக்கும் தான். ஆனா அதை நீங்க எளிமையா என்ன பண்ணுவீங்க, அதை கடந்து செல்லுவீங்க. ஆனா வழியா என்ன பண்ணணும், அந்த சூழ்நிலையில இருந்து நீங்க எளிமையா விடுபட்டு இருக்க முடியுமா தவிர்த்து அந்த கர்மால இருந்து என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. ஆனா அந்த கர்மாவை எளிதாக இல்லையா, அதை கடந்து போகக்கூடிய ஒரு மனோநிலை, மனோபக்குவம் நமக்கு வந்து அதான் மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். புரிஞ்சதா? புரிஞ்சது என்று சொல்றதுக்கு இல்ல. எனக்கு ஒரே ஒரு இது விளங்குது, இது சரியான ஒரு டீப்பான பெரிய சப்ஜெக்ட். ஆமா, இல்லைன்னா எப்படி எப்படி நம்ம வந்து அதை சரிப்படுத்த முடியாது, நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு. அதுதான் அவங்களுக்கு இந்த வால்மீகியோடைய ராமாயணம் கேட்டிருப்பீங்க இல்லையா, வால்மீகி பெரிய ஞானி இல்லையா, ஆனா அவர் எப்படி அவ்வளவு பெரிய ஞானி ஆனாரு? அவர் வந்து வழிபோக்கு கொள்ளைக்காரன் தானே. அவர் வந்து டெய்லி போய் கொள்ளையடிச்சு வழிபோக்கர்கிட்ட கொள்ளையடிச்சுதான் அம்மா அப்பா மனைவி பிள்ளைங்களை காப்பாத்துவார். அப்போ ஒரு சன்னியாசி கிட்ட ஒரு நாள் போய் கொள்ளையடிக்க போறார். அப்போ சன்னியாசி சொல்றாரு, அப்பா கொஞ்சம் நில்லு, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு தரேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இவ்வளவு பாவகரமான செயல் செய்றியே, இதெல்லாம் வந்து எதுக்காக செய்யற? அப்ப அவர் சொன்னாரு, இதெல்லாம் யாருக்காக செய்யற, என்னுடைய அம்மா அப்பாவுக்கு வயசானவங்களை காப்பாத்துறதுக்கு, என்னுடைய மனைவியை
பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக நான் செய்யறேன். சொன்னாரு, ஓகே. நாளைக்கு உனக்கு ஒரு கஷ்டம் வருது, துன்பம் வருதுன்னா, நாளைக்கு அவங்க வந்து உன்னுடைய துன்பத்துல பங்கெடுப்பாங்களா? நீ செஞ்ச பாவத்தோடைய அனுபவிக்கும்போது, அவங்க வந்து கூட நிப்பாங்களா? அப்படின்னு கேட்பாரு. அவர் சொல்றாரு, ஏன் நிக்க மாட்டாங்க? நான் செய்யறதெல்லாம் அவங்களுக்காக தானே செய்யறேன் அப்படின்றாரு. கேட்கிறாரு, ஓகே. நீ போய் கேட்டுட்டுப்பா. இந்த பொருளெல்லாம் நான் எங்கேயும் எடுத்துட்டு போக மாட்டேன். உனக்கு தான். ஆனா இத போய் கேட்டுட்டு வா அப்படின்றார். அப்புறம் ஓடி போறாரு. வீட்டு வாசல்ல வயசான அம்மா, அப்பா இருக்காங்க. கேட்கிறாரு. இதெல்லாம் ஏன் பண்றேன் நான்? இவ்வளவு பாவ கர்மம் செய்றேனே! இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காகத்தானே! நாளைக்கு ஏதாவது எனக்கு துன்பம், கஷ்டம்னா நீங்க வந்து நிக்க மாட்டீங்களான்னு அதுக்கு அவங்க அம்மா, அப்பா சொல்றாங்க, இவ்வளவு நாள் உங்கள வளர்த்தேன், ஆளாக்குனேன். என்ன வயசான காலத்துல எங்கள பார்த்து காப்பாத்த வேண்டியது உன்னோட கடமை. நீ செய்த பாவத்துல எங்களுக்கு எப்படி கணக்கு வரும்ன்றாங்க. ஐயையோ! என்ன இப்படி சொல்றாங்க? நான் செய்தது அப்ப எனக்கு தானா? ஒரு பிள்ளைங்கிட்ட ஓடுறாங்க. பிள்ளைங்கிட்ட ஓடுனா அவங்க கேட்கறாங்க, நீங்க தானே பெத்தீங்க. நீங்க தான் வளர்த்து எங்கள ஆளாக்கணும். அப்ப நீங்க அத எப்படி சம்பாரிச்சுட்டு வந்து எங்கள வளர்க்குறீங்க? என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? நாளைக்கு எப்படி உங்களுடைய செய்த பாவத்துல பங்கெடுக்க முடியும்? அதுக்கப்புறம் தான் லைஃப் பார்ட்னர், பார்ட்னர்ன்னு மனைவி கிட்ட போய் கேட்கிறான். அவ என்ன சொல்றா? நீ தானே கட்டிட்டு வந்த. கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்த வேண்டியது உன்னுடைய கடமையே தவிர்த்து, நீ என்ன கர்மம் செய்ற? என்ன பாவம் செய்ற? நாளைக்கு எப்படி அதுக்கு நான் பொறுப்பாக முடியும்? அப்பதான் அவருக்கு இவ்ளோ பெரிய ஞானம் பிறகுது. ஐயையோ! இத நம்ம நெனைக்கிறோம். ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய உறவுகளுக்காக இல்லையா? சேர்த்தணும்னு சொல்லி என்ன பாவ கர்மம் செய்றோமே! இதெல்லாம் வந்து எனக்கு தானா? அப்படின்னு உணர்ந்த பிறகுதான் அவரு ராமா, 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 ராமான்னு சொல்லி பெரிய என்ன ஆகுறாருங்க, செயிண்ட் ஆயி இவ்வளவு பெரிய வால்மீகி ராமாயணத்தை எழுதுறார். புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம வந்து ஒரு கர்மங்களை செய்றோம். ஏதோ ஒரு காரணத்தினால. இல்லையா? ஆனால் அந்த கர்மத்துடைய பலனை யார் அனுபவிக்கணும்? நம்ம தான் அனுபவிக்கணும். அத விட்டுட்டு வேற யாரும் அதுல பங்கெடுக்க முடியாது. ஆனா என்னைக்கு நமக்கு இறைவனுடைய ஞானம் புரிந்துணர்வு கிடைக்குதோ, எந்த ஒரு விஷயத்த நீங்க உங்க மனசார ஏத்துக்கிறீங்களோ, இல்லையா? இதெல்லாம் நம்மகிட்ட வருதோ வந்து பிராலப்தம். சரிங்களா? நம்ம என்னெல்லாம் கர்மங்கள செய்றோமோ, அது நம்ம கர்மா. என்கிட்ட ஒருத்தர் வந்து நல்லா பேசுறாருன்னா, நானு செய்த பிராப்தம். நான் செய்த ஒரு நல்ல கர்மத்துடைய ரிட்டர்ன். நல்லதோ, கெட்டதோ. அது வந்து நமக்கு ஏற்கனவே செஞ்சதுக்கு ரிட்டர்ன். நான் அந்த நேரத்துல அது திரும்பி நான் எப்படி அனுப்புறேன்றது ரொம்ப முக்கியம். அவங்க கோவமா பேசுறாங்க, நானும் கோவமா பேசுனேன்னா, இல்ல அன்பா பேசுறேன். அவங்க விட்டு குடுக்காம பேசுறாங்க, ஆனா நான் விட்டு குடுத்து பேசுறேன். அப்படின்றது நம்ம கையில இருக்கு. பால் கையில நம்ம கிட்ட வரும்போது, அதை திருப்பி அனுப்புறதுன்றது நம்ம கையில இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அப்படி இல்ல பிரதர், நாங்கள் செய்கிற பாவ புண்ணியங்கள் எங்களுடைய பிள்ளைகளை தொடராது. தொடராது. அது எப்படி தொடருமாமா? அது நியாயமே இல்லைல்ல. அப்ப சொல்றார்களே, நாங்கள் இப்ப அனுபவிக்கிறது மூன்று தலைமுறைக்கு முதல் எங்கண்ட மூதாதையர் செய்ததைத்தான், செய்த நன்மை தீமைகளை தான் எங்களுக்கு இப்ப நன்மை தீமையா வருதுண்டு சொல்றாங்க. ரைட்டு. ஆனா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அப்படி வந்தா நியாயமா? அது நியாயம் இல்லை. அவ்வளவுதான். சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. நியாயம் இல்ல. இல்ல பிரதர் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, தாதப்பன் செய்த பாவம் இப்ப பிள்ளைங்க அனுபவிக்கிறாங்க. அது என்ன? அப்படி அனுபவிக்கிறத இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன். இப்ப வந்து ஒரு அப்பா பயங்கரமான குடிகாரரா இருக்கிறாரு. சரிதானே?
அவங்க அப்ப பையன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா படிச்சு நல்ல உயர்ந்த நிலைக்கு வர்றவங்களும் இருக்காங்க. நீங்க பார்க்கலாம், டிவி ஷோல எல்லாம் பாக்குறீங்க. ஒரு பொண்ணு அவங்க அம்மா அப்பா பயங்கர குடிக்காரர். அந்த பொண்ணு எவ்வளவோ +2ல மார்க் எடுத்து அது பெரிய இன்னைக்கு டாக்டர் ஆயிடுச்சு. அப்துல் கலாம் எடுத்துக்கங்க, எல்லாருக்கும் தெரியும். அவர் எங்க பிறந்தார்? ஒரு குக்கிராமத்துல ராமேஸ்வரத்துல பிறந்தார். ஆனா அவரு எவ்வளவு பெரிய விஞ்ஞானி ஆகி கடைசியில நாட்டுடைய பிரசிடென்ட் முதல் மகனாகி அவர் இருந்தார். ஆனா அவருடைய அண்ணா வந்து அதே ஊர்ல இன்னும் பொட்டி கடை தான் வச்சிட்டு இருக்காரு. சின்ன ஒரு பெட்டி ஷாப் வச்சுட்டு மிட்டாயும் கடல மிட்டாயும் வித்துட்டு இருக்கிறார். 2 பேரும் ஒரு அம்மா அப்பாவுக்கு தானே பிறந்தாங்க. அப்ப அவருடைய வாழ்க்கையும் அப்படி ஆச்சு, இவருடைய வாழ்க்கையும் இப்படி ஆச்சு. அப்போ அதுல இருந்தா புரிஞ்சுக்கணும், நீங்க எங்க பிறகுறீங்கன்னு கிடையாது. அப்போ அம்மா அப்பா செஞ்சது ஏன் அவருக்கு ஒருத்தருக்கு வருது, ஏன் ஒருத்தருக்கு வரல? கேள்வி எழுதா இல்லையா? அப்ப அம்மா அப்பா செய்தது கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு போகாது. எத்தனையோ குடும்பத்துல நல்ல அம்மா அப்பாவா இருப்பாங்க, எல்லாமே சிறந்திருப்பாங்க. ஆனா பசங்க நம்ம கேக்குறோம், எப்படிப்பா இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பாக்கு இவங்க எப்படி பிறந்தாங்க? ஆனால் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் சொன்ன மாதிரி அம்மா அப்பா செஞ்சது பிள்ளைங்களுக்கு போகாது. அப்ப நல்ல அம்மா அப்பாவுக்கு இப்ப செஞ்சது நல்லதா தானே நடக்கணும் அவங்களுக்கு. ஏன் அப்படி ஆனாங்க அப்ப பிள்ளைகள்? அம்மா அப்பா மோசமா இருக்கிறாங்க, அப்ப மோசமானதா நடக்கணும். மோசமா நடக்குதுலயே நல்லது நடக்குதே. அப்ப தனிப்பட்ட ஆத்மாவுடைய கணக்கா? இல்ல அம்மா அப்பா கணக்கா? அததான் அந்த ஆழமா புரிஞ்சு. அப்படியான பிள்ளைகள் பிறந்தால் அதுவும் அம்மா அப்பா செய்த கர்மா தானே அப்படி பிள்ளைகள் வந்து பிறக்கிறதும். ஏன்னா அந்த பிள்ளைகளின் வேதனையை நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம்னு சொன்னா அது அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கு நாங்க சேர்த்தாரு பொழுது ஆமா, இந்த ஆத்மா நமக்கு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, வந்து பிறந்திருக்கிறாங்க. சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? ஞானம் இருந்தா, அப்போ அவங்கள பார்த்து ஓகே, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்வோம். ஆனா பின்னாடி நமக்கு பேக்ரவுண்ட்ல நமக்கு இருக்கு. அது ஒரு ஆத்மா, அதோடைய கணக்கு வழக்கம் இருக்குது, குடுக்கல் வாங்கல் இருக்குதுன்னு நான் புரியும் பொழுது, நம்ம அன்பா இருப்போம். ஆனா விலகி இருப்போம். அவங்க துக்கப்பட்டா நம்ம துக்கப்படுறதோ, அவங்க சந்தோஷப்பட்டா நம்ம சந்தோஷப்படுறதோ அப்படின்னு இருக்காது. அப்போ நம்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருப்போம். அவங்களுக்கு உதவி பண்ணுவோம். இல்லையா? அவங்களுக்கு அன்பா இருப்போம். ஆனா, நம்ம போய் அட்டாச்மென்ட்ல போயி, பற்றுல போயி, மாட்டி, துக்கப்பட்டு, சீரழிய மாட்டோம். அது வந்து அவங்களுக்கு உதவியா இருக்கும் பார்க்க போனா. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது, அந்த ஆத்மாவுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம். நெறைய பேரு பிள்ளைகள் இப்படி பண்றாங்களே நெனச்சு இவங்க டிப்ரஷன்ல போயிடுவாங்க. இவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு டாக்டர் வேணும். அப்புறம் எங்க போய் நீங்க பிள்ளைய பார்க்கறது? நீங்க பிள்ளை பார்க்கணும்னா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. மனதளவுல, உடல் அளவுல. நெனச்சு நீங்களே துக்கப்பட்டு நீங்க நோய்வாய்ப்பட்டுட்டீங்கன்னா, அந்த பிள்ளைகள நீங்க கரை சேர்த்தணும்னு ஆசைப்படுறீங்க. எப்ப கரை சேர்த்துறது? கரை சேர்த்தவே முடியாம போயிருமே. ஏன்னா உங்களையே நீங்க கரை சேர்த்த முடியல. ஈஸி இல்ல சொல்லலாம். ஆனா ஈஸி இல்ல. பிள்ளைங்கண்ட பிரச்சனை தாய் தப்பனை இப்பவும் பாதிச்சு கொண்டுதானே இருக்கும் அது. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி வேற ஒரு தாட்ட வந்து நம்ம கொண்டு வந்ததே இல்லல்ல. ஆன்மீகமாக ஒரு விஷயத்த வேற விதமாக சிந்திக்கவே இல்லல்ல நம்போ. சிந்திக்காத போது நமக்கு வந்து தானாக வந்து அது இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை கொஞ்சம் கூட பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்ல. நம்மளும் அதை கத்துக்கிறதுக்கான நேரம் ஒதுக்குறது இல்ல. அப்போ வந்து படிப்பு வந்து அவங்களுக்கு மத்த கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஸ்விம்மிங்கு, டான்ஸு, மியூசிக்கு அதுக்கெல்லாம் படம் சொல்றோம். எல்லாம் பண்றோம், எல்லாம் செய்றோம்.
அப்போ இன்னொரு பக்கம்ன்றது எமோஷனல் சைடு இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து நம்மளும் நம்ம மேல அட்டென்ஷன் வைக்கிறது இல்ல. ஏன்னா நமக்கே தெரியாத அப்புறம் எங்க போய் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம்? அப்ப திடீர்னு நம்ம வீட்லயோ, நம்ம சொந்தத்திலயோ, பந்தத்திலயோ ஏதாவது நடந்துருச்சுன்னா, அது பயங்கர ஷாக் ஆயிடும். பயங்கரமா ஷாக் ஆகி அப்படியே உலகமே இருண்டு போன மாதிரி, ம், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற நிலைமைக்கு அப்படியே கீழ விழுந்துரும். ம். ஏன்னா அந்த பக்கம் நீங்க நேரமே ஒதுக்கலையே அதுக்காக. இல்லையா? அதுக்கான நீங்க நேரம் ஒதுக்குனீங்களா? இல்ல அதுக்கான எனர்ஜி, டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா? ஒண்ணும் பண்ணலைல்ல. நீங்க எதுக்கு டைமு, நேரத்த குடுக்குறீங்களோ அதுதானே வளருமாமா. அதுக்கான இது குடுத்தீங்க. பொருளாதாரத்துக்கு முன்னேற்றத்துக்கு குடுத்தீங்க. பிள்ளைகள் படிப்புக்கு குடுத்தீங்க. அகாடமிக் லெவல்ல வளர்ந்தாங்க. இன்னைக்கு ஏன் இவ்ளோ டைவர்ஸ் ஆகுது எல்லார் வீட்லயும்? ஏன் அந்த காலத்துல ஆகல? ஏன்னா இன்னைக்கு யாருக்குமே என்ன கிடையாது? புரிந்துணர்வு கிடையாது. இல்லையா? ஒருத்தர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க வித்தியாசமான சூழ்நிலையில வளர்ந்திருப்பாங்க. நம்ம முதல் பாடத்துல பார்த்தோம் இல்லையா? வேற கருத்துக்கள் இருக்கும். அவங்கள ஏற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் இல்லையே! நீயா நானா அப்படின்னு ஈகோ வந்துருதுல்ல. அதனால தான் இருக்கு. இன்னைக்கு தான் போக்கப்போனா நெறைய சகிப்புத்தன்மை வேணும். இன்னைக்கு யாருக்குமே இல்லையே! விட்டுக் கொடுக்கிற தன்மையோ, இல்ல ஒருத்தர ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லல்ல. இதெல்லாம் தியானம் பண்ண நமக்குள்ள வரும். டெய்லி தியானமும், வந்து ஞானமும் கேட்க உங்களுடைய மனசுக்குள்ள உடைய எண்ணங்கள் வந்து மாற உங்க பார்வை மாறும். உங்களுடைய சிந்தனைகள் மாறும். ஒரு பிரச்சனைய நீங்க கையாளக்கூடிய விதம் மாறும். உங்களுடைய கண்ணோட்டம் மாறும். அந்த பிரச்சனைய மேல இருக்கக்கூடிய கண்ணோட்டம் மாறும் இல்லையா? ஆனா இப்ப உலகமே மாறிட்டு பிரதர். இப்ப பிள்ளைகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கை பிடிக்கலன்னு சொன்னா, வாழ்றது ஒரு வாழ்க்கை. நாம் தனி இருந்த சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும். ஏன் இப்படி இருந்து நாளுக்கு நாளா கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இப்படி ஏன் வாழ வேணும்? அதை விட நான் தனியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகலாம். அதுதான் இப்ப இப்ப கூட நடக்குது அதெல்லாம் இப்ப வந்து. ஏன்னா, எந்த ஆத்மாவுக்கு அதான் சொல்றேன் பாருங்க. எந்த ஆத்மாவுக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடியதோ, சகித்துக் கொள்ளக்கூடியதோ, வந்து எதுவுமே கிடையாதுல்ல. அஹ் அப்போ வந்து அ தனிமை தானே போவாங்க. உம் ஏன்னா, நீங்க இன்னொருத்தர் கூட அதான் சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட நீ எப்படி கண்டுபிடிக்கலான்னா, 4 செவுத்துலயும் 2 நாள் பயணத்திலேயே கண்டுபிடிக்கலான்னு சொல்லுவாங்க. உம் இப்ப ஃப்ரெண்டா இருப்போம். வெளியில மீட் பண்றோம். ஹலோ, ஹாய்ன்ட்டு போறாங்க. உம் ஆனா ஒரு ரூம்க்குள்ள வந்துட்டு 2 பேரும் இருக்கணும். எல்லா விஷயம் ஷேர் பண்ணணும். பாத்ரூமுக்கு போணும், வரணும், பொருள வைக்கணும். இங்கேயும்போது பாருங்க. உம் அப்பதான் தெரியும். எவ்வளோ நம்ம விட்டுக் குடுக்குறோம். உம் எவ்வளோ அவர ஏத்துக்கிறோம். அவர்கிட்ட அவரு ஒரு பொருள அங்க வைக்கிறாரு. அது நமக்கு புடிக்காது. இல்லையா? சரி, இந்த மாதிரி சின்ன ஏன்னா அவங்களுக்கு எதாவதுமே 2 நாள் ரயில் பயணத்துல தெரியுன்றாங்க. சரி, ஏன்னா இன்னைக்கு யாருக்கும் என்ன கிடையாதுங்க. அந்த பொறுமையோ, ஏன்னா ஆத்மால சக்தி இல்ல. ஏன்னா ஆத்மாக்கு இந்த புரிந்துணர்வு இல்ல. நம்ம முதல் பாடத்திலேயே பார்த்தோம். நீங்க ஒரு சூழ்நிலைய வந்திருக்கிறீங்க, பொறந்திருப்பீங்க. உங்க கணவர் ஒரு சூழ்நிலையில பொறந்து, வளர்ந்து, படித்த விதம், அவங்க வீட்ல சொல்லிக் குடுத்த விதத்துல எல்லாம் தான் ஒரு விஷயத்த பார்ப்பார் இல்லையா? நீங்க எப்படி பார்ப்பீங்க? அவர் பார்க்கிற விஷயத்த உங்க கண்ணோட்டத்துல பார்ப்பீங்க. அப்ப 2 பேரும் வித்தியாசமா தானே இருப்பீங்க. அப்ப வித்தியாசமா இருக்குவாங்க அப்படின்றத ஒரு புரிந்துணர்வு நமக்கு இருந்தா, உங்க முதல்ல உங்க கணவர் அவர் சொல்றது தப்பா கூட இருக்கலாம். ஆனா அவர் ஏன் சொல்றாரு அப்படின்ற புரிந்துணர்வு இருக்கிறதுனால, முதல்ல அவர ஏத்துப்பீங்க. ஓகேங்க. இப்படி சொல்றீங்களா? ஆமா. நீங்க பொறந்து வளர்ந்த விதம் அப்படி இருக்கிறதுனால, உங்க கண்ணோட்டம் அப்படி இருக்கு. சரி. இதுக்கு என்ன பெஸ்ட்டா ஒரு வழி பார்க்கலாம். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நான் இப்படி நினைக்கிறேன். அப்படி போவோம். அப்படி இல்லன்னாக்கா, நம்ப என்ன சொல்லுவோம்? மொத்தத்துல நீ செய்யறது தப்பு. நான் தான் கரெக்ட்ங்குவோம். உம் அங்க தான் பிரச்சனை வரும்.
ஒவ்வொரு விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா தானாக நமக்கு வந்து அதே குருட்டு நம்பிக்கையோட நம்ம அவங்க கூட என்ன பண்றதுன்னு சகிச்சுக்கிறது கிடையாது. ஒரு குழந்தைய நீங்க ஏன் சகிச்சுக்கிறீங்கன்னா அந்த குழந்தைக்கே அந்த விஷயம் தெரியாது. அதனால உங்களுக்கு என்ன பண்றோம், அது அறியாமல் இருக்கு. அந்த மாதிரிதான் மனிதர்கள் அறியாமல் இருக்காங்க. ஓகே பிரதர், இன்னொரு ஒரு கேள்வி உண்டு. அங்கேதான் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களா முதல்ல அந்த குடும்பத்துல, அதுக்கு என்ன தீர்வு வேணும்? குடும்பத்துல தீர்ப்பு யாராவது ஒருத்தராவது இந்த புரிந்துணர்வு வேணும் இல்லையா? இப்ப நான் என்ன, இப்ப நான் சொல்றத மனுஷ கேட்கல, மனுஷ சொல்றத நானும் கேட்கல என்றால் அப்ப இதுல யார்தான் முடிவு எடுக்கிறது? இப்ப நீங்க வந்திருக்கீங்களா இப்ப ஞானத்துக்கு, இப்ப நீங்க தான் இப்ப முடிவு எடுக்கணும். நான் வந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க கேட்கல, இந்த ஞானத்தை கேட்கலன்னா உங்க மனசு ஏன் அப்படி பேசுறாங்கன்னு இப்ப நீங்க புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஏன்னா உங்க மனுஷி வந்து பிறந்தது வளர்ந்தது, அவங்க படித்த புத்தகங்கள், நண்பர்கள், அவங்களுக்கு என்னெல்லாம் பார்த்திருக்காங்க பண்ணிருக்கிறாங்கன்னா அதனுடைய அடிப்படையில தான் அவங்க வந்து சிந்தனை பண்றாங்க இல்லையா? அப்ப உங்களுடைய சிந்தனையிலிருந்து கண்டிப்பா அவங்க வேறுபட்டு தான் இருப்பாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே அப்படிதான். அப்போ முதல்ல இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாங்க உங்க மனசு மேல உங்களுக்கு வெறுப்பு வராது. இவ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணிட்டு அப்படின்னு எல்லாம் நமக்குள்ள ஒரு நெகட்டிவான ஒரு இது வருது இல்ல, ஒரு வெறுப்பு வருது இல்ல, வருது இல்லையா? அது வராது. முதல்ல அதை நிப்பாட்டினீங்கனாலே போதும், உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவான வைப்ரேஷன் போகும் அவங்களுக்கு. இதய பூர்வமா. ஓகே பிரதர், ஓகே, தேங்க் யூ. இந்த ஞானத்தை நம்ம கத்துக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கெல்லாம் பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு இல்லையா இறைவன் கூட இல்லையா, ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்ட அந்த எமோஷனல் சம்பந்தப்பட்ட அன்பு, அமைதி, சந்தோஷம், ஆனந்தம், சக்தி, இது எல்லாத்துக்கும் கடலாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் கூட நம்ம என்ன பண்றோம், மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்றோம். ஆனா நான் நேத்து சொன்னேன் இல்லையா, சிவன் தான் நம்மளுடைய ஆத்மாவுடைய தந்தை, பரமாத்மா, அவர் ஜோதியா இருக்காரு. ஆனா சிவன் வேறு, சங்கரர் வேறு அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப சிவனுக்கு மாத்திரம் நம்ம ஏன் ராத்திரி கொண்டாடுறோம்? சிவன் ஒளிமயமாக இருக்கிறார்ன்றதுனாலதான் பாருங்க, சிவலிங்க வடிவத்துல அவர் வணங்குறோம். சிவலிங்கம் எப்படி இருக்குது, ஒரு கோழி முட்டை வடிவுல இருக்கு இல்லையா? அதுல கூட பாத்தீங்கன்னா 3 கோடு போட்டிருப்பாங்க இல்லையா, போட்டிருக்காங்க. இந்த படத்தை பாருங்களேன், நடுவுல ஒரு பொட்லி வச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு இவர்தான் இறைவன், பரம்பொருள், பரமாத்மா. எப்படி இருக்காரு, ஜோதியா இருக்கிறார். அப்ப சிவலிங்கம்னா என்ன அர்த்தம்னா, சிவன் என்னக்கா நன்மை செய்யக்கூடியவர். நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா? லிங்கம்னா அடையாளம், அப்படின்னா சிவனுடைய அடையாளம். 2 சமஸ்கிருத வாதம் தான் பாருங்க. அது கோழி முட்டை வடிவில காமிச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப நீங்க ஒரு விளக்கு ஏத்துனாங்களோ, ஒளி எப்படி இருக்குது இல்லையா, ஓவல் ஷேப்ல இருக்குது. அதே மாதிரி ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தினால் அப்ப இறைவன் ஒளியாக இருக்கிறாரு. அதுல 3 கோடு போட்டிருக்கு இல்லையா, அது எதுக்கு? அதான் படைத்தல், காத்தல், அழித்தல், 3க்கும் வித்தாக இருப்பவன் இறைவன், நடுவில் இருக்கக்கூடிய இந்த புள்ளி. அப்ப இறைவன் பரம்பொருள் ஒளியாக இருக்கார். இறைவன் யாருன்னா, இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவர். இறைவன் நம்மள மாதிரி இறப்பு பிறப்பு சக்கரத்துல வர்றது கிடையாது. அவரை நோக்கிதான் நம்ம தியானம் பண்றோம். ஆனா பக்கத்துல இருக்கிறவருக்கு பாருங்க, இவர் யாருன்னா சங்கரர். இவர் யாருன்னா தேவதை. இந்த சிவலிங்க வடிவத்துல காமிச்சிருக்கிற யாருதான், அவரு தான் தெய்வம். மூலவர்னா யாருன்னா இவர். பாருங்க, யாருக்கு உடல் இருக்கோ கண்டிப்பா ஒரு நாள் உடல் அழியும். அப்ப சங்கரர் என்ன இருக்காரு, அவருக்கு உடல் இருக்கு இல்லையா?
ரெண்டாவது பாருங்க, அவர் தவம் பண்றார். அப்ப தவம் யாரை நோக்கி பண்றாரு? தவம் எதுக்கு பண்ணுவாங்க? சக்தியை அடைவதற்காக பண்ணுவாங்க. அப்ப அவருக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்க, சிவலிங்கம் இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றார்? சிவனை நோக்கி தியானிக்க. அப்ப அவர் யாருன்னா சங்கரர். சங்கரர் வேற, சிவன் வேற. நீங்க கோயிலுக்கு போனா கூட பாருங்க, அர்ச்சனை பண்ணும்போது சொல்லுவாங்க, பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சங்கர் தேவதாய நமக அப்படின்னு சொல்லிட்டு சிவனை சொல்ல மாத்திரம் சிவ பரமாத்மாய நமக அப்படின்வாங்க. சிவன் வந்து தேவதா கிடையாது. யாரு? இந்த மாதிரி தேவதைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க? 33 கோடி பேர் இருக்காங்க. அதுல ஒருவர் இவர். ஆனா பரம்பொருள் பரமாத்மா ஒரே ஒருத்தர். அதனாலதான் நம்ம பாரதத்துல 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள். அதுல ஒண்ணு வந்து ராமேஸ்வரம், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஒரு இந்துவா பிறந்தவங்க 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்களை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு காமி. அதே பரம்பொருளை தான் எல்லா மதத்திலையும் அவங்கவுங்க வேற வேற ரீதியில வழிபடுறாங்க. அந்த படம் போடுங்கம்மா, சர்வாத்மா கல்பிதா. ஒரு கேள்வி பிரதர், இதுல வந்து நீங்க சங்கருக்கு அவருக்கு உடல் இருக்குது, அவர் தியானம் பண்றாரு, அவருக்கும் இறப்பு பிறப்பு இல்லத்தானே? இருக்கு. ஆமா, உடல் இருந்தாலே கண்டிப்பா இறப்பு இருந்தால் இறப்பு இருந்தே ஆகும். உடலை விட்டுத்தான் ஆகணும். இறப்பு பிறப்பு இருக்கு அவருக்கு. ஆமா. அவர் சிவலிங்கம் மட்டும்தான் ஆதி. ஆமா, அவருதான் சிவன் தான் பரம்பொருள், ஆதி அந்தம் இல்லாதவர், ஆதி மந்தம் இல்லாத. பாருங்க, இதுதான் இந்த படத்துல காமிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, நம்ம இந்து மதத்துல என்ன பண்றோம்? பெரிய பெரிய சிவன் கோயில் இருக்கு. ராமேஸ்வரத்துல ராமர் என்ன பண்றாரு? சிவனுக்கு பூஜை பண்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பாருங்க, இப்பெல்லாம் அமர்நாத் யாத்திரைக்கு 14 லிங்கம் யாத்திரையில நிறைய பேர் போறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கேயும் சிவன் தான் இருக்காரு. அமர்நாத்னா அவர் என்றைக்குமே அழிவற்றவர், அமர லோகத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அதனாலதான் அவருக்கு அமர்நாத்னு பேரு. அதெல்லாம் காரிய பேரு, காரண பேரு. விஸ்வநாத், காசி. காசி விஸ்வநாதன். விஸ்வம்னு என்னங்க? உலகம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் தந்தை. அதனாலதான் இருக்கு விஸ்வநாத். அதே மாதிரி குஜராத்ல சோமநாத்னு பெரிய கோயில் இருக்கு. அந்த சோமநாதன் என்னது? சோமம்னா ஞானம். அப்போ இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா இறைவன். அதனாலதான் அவருக்கு சோமநாதர்னு அங்க அந்த ஈஸ்வரனை வழிபடும். நேபாளத்துல பாத்தீங்கன்னா பசுபதிநாத்னு சொல்றாங்க. பசுன்னா தெரியும், ஆத்மாக்கள் இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையாக விளங்கக்கூடியவர் தான் பசுபதிநாத்னு அங்க பசுபதிநாத் என்ற பேர்ல அங்க வழிபாடு நடக்குது. இஸ்லாமத்துல பாருங்க, எல்லா மெக்காக்கு போறாங்க தானே. அங்க வந்து சங்கே அஸ்வத்னு ஒரு கல் இருக்கு அந்த மெக்காவுல, சிவலிங்க மாதிரி வடிவில் இருக்கு. அந்த சிவலிங்கமான அந்த வடிவை அங்கே போய் முத்தமிட்டு அவங்க வணங்குனாங்க, அவங்க பாவங்களாம் கழியும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இங்க கொஞ்ச நாளைக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி கூட்ட நெரிசல்ல 300-400 பேர் கூட இறந்து போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அவங்க கூட பாருங்க, அல்லாஹ் நூர், ஒளியாக இருக்கிறாரு அப்படின்றாங்க. அதே மாதிரி பாருங்க, இதுல நம்ம புத்த மதத்துல கூட இந்த மாதிரி 3 அடி ஸ்டாண்ட்ல ஒரு சிவலிங்க மாதிரி கல்லை வச்சு அவங்க இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்றாங்க. அதே மாதிரி பாருங்க, குருநானக் சீக்கிய மதம் தெரியும் தானே, டர்பன் கட்டியிருப்பாங்களே எல்லாரும் தாடியெல்லாம். அவங்க கூட சொல்றாங்க, என்ன சொல்றாரு? வந்து கடவுள் வந்து ஓங்காரமாக இருக்காரு, ஒளிவடிவமாக இருக்கிறாரு அப்படின்னு அவரும் இறைவனை ஓர் இறைவன் ஒளியாக இருக்கிறான்னு சொல்றாரு. இயேசுநாதர் கூட என்ன சொல்றாரு பாருங்க, காட் இஸ் லைட் அப்படின்றார். கடவுள் ஒளியாக இருக்கிறார். பரமண்டலத்திற்கும் பிதாவே இவர்களை மன்னிப்பீர்களாக. அப்ப அவர் தன்னை சன் ஆஃப் காட்ன்னு தான் சொல்றாரு இல்லையா? இறைவனுடைய மகன் தான் சொல்றாரு. அவர் ஒரு பொழுதுமே தன்னை இறைவன் சொல்றது கிடையாது. அப்போ ராமர், முருகர், காளியம்மா, மாரியம்மங்கள தேவர்கள், 33 கோடி தேவர்கள், அவங்க தேவாத்மாக்கள். அவங்க
இவங்கெல்லாம் தேவ தூத ஆத்மாக்கள். இயேசுநாதர் இருக்காரு, முகமது நபி இருக்காங்க, அவங்க எல்லாம் இல்லையா? மகாத்மான்னு சொல்லலாம். ஒருத்தர் மகான் காரியம் செஞ்சா மகாத்மா, புண்ணிய காரியம் செஞ்சா புண்ணிய ஆத்மா, தெய்வீக குணங்கள் நிறைஞ்சவர்கள் தேவ ஆத்மா, தேவ தூத ஆத்மாக்கள், என்ன வேணா சொல்லலாம். ஆனா பரமாத்மான்னு யாரும் சொல்லலாம். பரமாத்மா யாருங்க? ஒரே ஒருத்தர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ம். அதனாலதான் சிவராத்திரி பாருங்க இல்லையா? அந்த படத்தை காமிங்கம்மா. சிவனுக்கு என்ன பண்றாங்க? நமக்கு வந்து ராத்திரி கொண்டாடுறோம் தானே. பார்க்க போனா சிவராத்திரி வந்து பாருங்க வித்தியாசமா இருக்கும் பண்டிகைவே. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவராத்திரினா சிவன் வந்து பிறந்த நாள், வருகை தந்த நாள்னு சொல்றோம் இல்லையா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்ப வந்து கிருஷ்ணரை வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் தானே, எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ண ஜெயந்தின்னு என்ன அர்த்தங்க? கிருஷ்ணர் பிறந்த நாள். ராம நவமின்னா ராமர் பிறந்த நாள், கரெக்டு தானே? அப்புறம் நீங்க வந்து மகாவீர் ஜெயந்தி, மகாவீர் பிறந்த நாள்ன்றோம், காந்தி ஜெயந்தின்றோம். பாருங்க, இவங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறோம். சிவனுக்கு மாத்திரம் சிவராத்திரி கொண்டாடுறோம். இப்போ நீங்க யாராவது நைட்ல பிறந்திருக்கிறீங்களா? இல்ல உங்க பிள்ளைகள் பிறந்திருக்காங்களா? பேரன் பேத்திங்க பிறந்திருந்தா கூட நைட்ல பர்த்டே கொண்டாடுறீங்களா? பர்த் நைட் கொண்டாடுறீங்க? பர்த்டே தானே. ம். அப்படி இருக்கும் மாத்திரம் ஏன் சிவனுக்கு சிவராத்திரி கொண்டாடுறோம்? இன்னொன்னு பாருங்க, அந்த சிவராத்திரியில கூட மத்த பண்டிகை மாதிரி இல்ல, கண் விழிச்சு இருக்கும், கரெக்ட் தானே? தூங்காம. எந்த பண்டிகையில அப்படி தூங்காம கண் விழிச்சு இருக்கிறது இல்லையே. அப்ப கண் விழிச்சு இருக்கிறோம், அதுக்கப்புறம் விரதம் இருப்போம், கரெக்ட் தானே? அப்ப ஏன் வித்தியாசமா இருக்குது? அப்ப அதான் அமாவாசை இருட்டு இல்லையா? அப்படித்தானே? அமாவாசை இருட்டுலதான் என்ன பண்றோம்? அந்த சிவராத்திரி கொண்டாடுறோம், டார்க் நைட்ல. அப்ப இறைவன் அந்த இருட்டுல, அமாவாசை இருட்டுல வராரா அப்படின்னா அது அர்த்தமா? அப்படி நேர அந்த அர்த்தத்தை எடுக்கலாமான்னா இல்ல. சிவன் வந்து எப்ப வர்றாருன்னா இந்த உலகத்துக்கு அவதரிக்கிறாருன்னா, கீதையில சொன்ன மாதிரிதான், தர்மம் கெட்டு அதர்மம் தலைவிரித்தாடு. அதர்மம் எப்போ வந்து என்ன ஆகுதுங்க? இந்த கலியுகத்துல தலைவிரித்தாடுது. இப்பதான் வராரு இந்த உலகத்துக்கு. இந்த இரவு தான் நம்ம என்ன சொல்றோம்? அறியாமை என்ற இருள், துக்கம், கஷ்டம், கவலை நிறைந்த இருள். நான் யாரு? இறைவன் யாரு? என் கஷ்டத்துக்கு காரணம் என்ன? எதுவுமே தெரியாத காலகட்டத்துலதான் இறைவன் வந்து இந்த அறியாமை இருள்ல வந்து அடுத்தது என்ன பண்ற பாருங்க, விரதம் இருக்கிறோம், அதாவது கண் விழிச்சிருக்கோம், சரிதானே? அந்த கண் விழிப்புன்றது என்னன்னா, இந்த கண்ணை விழிச்சிட்டு இருங்கன்னு இறைவன் சொல்லல, விழிப்புணர்வோட இருங்க. விழிப்புணர்வுனா என்ன? நான் ஆத்மா, இந்த உடல் கிடையாதுன்ற உணர்வு இல்லாமே தூங்கிட்டு இருந்தோம். இறைவன் தட்டி எழுப்புறாரு, என்னன்னு? ஏய் ஆத்மாவே எழுந்துரு. அமைதிக்கு வெளியே தேடிட்டு இருந்தோம், இறைவன் சொல்றாரு, அந்த விழிப்புணர்வு கொடுக்கிறார், நீயே அமைதியானவன். இப்படி இறைவன் ஆத்மாவுடைய விழிப்புணர்வு இருக்க சொல்லி ஞானம் கொடுக்கிறாரு, பரமாத்மாவோட நினைவுல இருக்க சொல்லி ஞானம் கொடுக்கிறாரு, கர்மா என்ன மாதிரி கர்மா செய்யறன்ற விழிப்புணர்வுல இருன்னு இந்த விழிப்புணர்வை கொடுக்க சொல்லு. மற்றபடி இறைவன் கண்ணு முழிச்சிட்டு இருக்க சொல்லல. என்ன பண்றோம் சிவராத்திரியில எல்லாம்? 2-3 சினிமா பாட்டை போட்டு, படத்தை போட்டு பார்த்துட்டு ஊர்ல எல்லாம் அப்படிதான் பண்றாங்க. கண்ணு ஒழிச்சிட்டு இருந்தா அடுத்த நாள் சொர்க்கத்துக்கு போக முடியுமா? இல்ல இல்லையா? அப்ப இரவுல விழிச்சிருக்கிறதுன்னா இது அர்த்தம். இறைவன் எப்ப வராரு? அறியாமை இருள்ல, துக்கம், கஷ்டம் இந்த சமுதாயமே, மனித குல சமுதாயமே மூழ்கி இருக்கும்போது வராரு.
வந்து இந்த விழிப்புணர்வை தான் கொடுக்குறாரு. விழித்திரு அப்படின்றார். விழிப்போட இரு. நம்ம சொல்றோம்ல, நடக்கும் போதே கவனமா நட, இல்லைன்னா வலிக்கு விழுந்துரும், அடிபட்டு. அப்ப ஆத்ம ஞானத்தோட நட. 3வது விரதம் இருக்கணும். விரதம்னா என்ன அர்த்தம்? விரதம் இருந்தா நம்ம விரதம் முடிகிற வரைக்கும் இது தொட மாட்டோம் இல்லையா? அப்ப இறைவன் சொல்றாரு, உன்னுடைய இன்ப துன்பத்துக்கு காரணம் உன்னுடைய கர்மம் தான். அதனால உன்னுடைய செயல்ல, உன்னுடைய பேச்சுல, ஏன் மனதளவுல கூட தீயதை தொடமாட்டேன் அப்படின்ற ஒரு விரதம் எடுன்ற. இறைவன் நம்மளை பட்டினி இருக்க சொல்லல. ஆனா நம்ம என்ன பண்றோங்க? அது சரி, ஒரு நாள் நம்ம பண்றோம், நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது செய்யறோம்னு வைங்க. ஆனால் இதெல்லாம் ஸ்தூலமா செஞ்சுட்டு உண்மையா நம்ம மனசுல இல்லையா தீயதை நினைச்சிட்டு இல்லையா ஆத்மா உணர்வுல இல்லாமல் செய்யக்கூடிய கர்மத்தினுடைய விழிப்புணர்வு இல்லாம எல்லாம் செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை மாறுமா? அப்போ ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் ஒரு ஆன்மீக ரகசியம் இருக்கு இல்லையா? நம்ம என்ன பண்றோம்னா சடங்குகள் பண்றோம், அவ்வளவுதான். எல்லாரும் பொட்டு வச்சாங்க, நானும் வச்சேன். ஏன் வச்சேன்? எதுக்கு வச்சேன்? அதை வைக்கும்போது நம்ம என்ன உணர்வுல வைக்கணும்? ஏன் இங்கத்தான் வைக்கணும்? மூக்கு கூட இங்கதான் இருக்குது, அழகா இருக்கு, இங்க வச்சுக்கலாமே. இன்னைக்கா சிந்திச்சு பார்த்தோமா? அப்போ பொட்டு வைக்கிறேன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு சயின்ஸ் இருக்குது, ஒரு ஆன்மீகம். சிவலிங்கம் வச்சிருக்காங்களே, ஏன் வித்தியாசமா இருக்குது மத்தது கூட? யோசிச்சோமா? யோசிக்கல. ஏன் சிவராத்திரிக்கு மாத்திரம் ராத்திரி கொண்டாடுறாங்க? சரியா, எல்லாரும் செய்யறாங்க, நம்ம எத்தனையோ சடங்குகள் பண்றோம். நான் எப்போது சொல்றது, எப்படி இப்ப ஆயிருக்குது சடங்குகள்னா, ஒரு சன்னியாசி என்ன பண்ணார்? ஆசிரமத்துல எப்போதுமே அவர் வந்து என்ன பண்ணுவார்? சத்சங்கம் நடத்துவார். அப்போ ஒரு முறை சத்சங்கம் நடக்கும்போது அவர் அந்த ஆசிரமத்துல ஒரு பூனை வளர்த்தார். அது என்ன பண்ணும்? எல்லாருடைய காலை போய் சுத்திக்கிட்டே இருக்குமா? பார்த்தாரு. என்ன இந்த பூனை ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குதே அப்படின்னு பக்கத்துல இருக்கிற சிஷியனை கூப்பிட்டு மெல்லமா, அப்பா, இந்த எப்போது சத்சங்கம் நடக்கும்போது இந்த பூனையை கொஞ்சம் கட்டி போட்டுறப்பா. ஒரு அந்த அங்க ஒரு தூண் இருக்குல்ல, அந்த தூண்ல கட்டி போட்டு ஒரு கூடையை கமுத்தி வச்சிரு. சத்சங்கம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதை எடுத்து ஓபன் பண்ணி விட்டுறப்பா அப்படின்னாரு. சரி, இப்படியே கொஞ்ச நாள் என்னாச்சுங்க, சத்சங்கம் நடக்கும் போதெல்லாம் பூனைய கட்டுவாங்க, ஒரு சிஷியன் வந்து கூடையை போட்டு கமுத்திடுவாங்க. இப்படியே போகும்போது அந்த சன்னியாசிக்கு வயசாச்சு. அவர் என்ன பண்ணாரு? சரீரம் விட்டுட்டார், இறந்துட்டார். அதுக்கப்புறம் அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய சன்னியாசி வந்து அவரும் இதே மாதிரி சத்சங்கம் செய்ய ஆரம்பிச்சார். அப்பவும் இவங்க என்ன பண்ணாங்க? வேற சிஷியர்கள் அந்த பூனை அதே மாதிரி அந்த கம்பத்துல கட்டி போட்டு தூண்ல கோடியை போட்டு கமுத்திடுவாங்க. கொஞ்ச காலம் போச்சு, கொஞ்சம் வருடங்கள். பூனைக்கு வயசாகுமா? ஆகாதா? பூனைக்கு வயசா போச்சு. பூனை என்ன பண்ண? செத்து போச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்ச கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் சத்சங்கம் ஆரம்பிச்சு. அப்படியே பார்த்தாரு பெரிய சாமியாரு இல்லையா, அவரு நடத்தும் போது மெல்லமா பக்கத்துல இருக்க ஒரு சிஷியனை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு மெல்லமா காதுல சொன்னார், இவ்வளவு காலம் ஆசிரமத்துல இருக்கிறீங்க, சத்சங்கம் நடக்கும்போது ஒரு பூனைய வந்து தூண்ல கட்டி போட்டு கூடைய போட்டு கமுத்தணும்ன்றது கூட உங்களுக்கு தெரியாம இருக்கிறீங்களே, இவ்வளவு காலம் ஆசிரமத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். இப்ப யோசனை பண்ணி பாருங்க, இப்போ அந்த பூனையை எதுக்காக தூண்ல கட்டி போட்டு கூடைய போட்டு கமுத்துனாங்க? ஆரம்பத்துல எதுக்காக கமுத்துனாங்க? டிஸ்டர்ப் பண்ணினது. இப்ப கடைசியில அது என்ன ஆகி போச்சு? இறந்துட்டு. இல்ல இல்ல அது அது ஒரு
ஒரு சடங்கா மாறி போச்சு. எதுக்கு ஆரம்பிச்சாங்க, எதுக்காக பூனைய வந்து கட்டினாங்க, வந்து கூடைய போத்து கமுத்துனாங்கன்னா இல்லாம, எதுக்கு ஆரம்பிச்சாங்க, ஏன் செஞ்சாங்க, ஏன் இப்போன்றதுல இல்ல. முதல்ல இருந்துச்சா அப்படியே செய்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் வச்சாங்க போட்டு ஏன் வச்சு தெரியாது. இப்ப என்ன இருக்கு? ரிச்சுவல்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ன்னு சொல்றோம். அதுக்கான பயிற்சி செய்யாதனால தான் ஸ்பிரிட்ன்ற ஆத்மால என்ன கிடையாதுங்க, சக்தி இல்லாம போச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ நம்ம யாரு, இறைவன் யாரு, இறைவன் எங்க இருக்கிறார் இல்லையா? சிவன் யாரு, சங்கரர் யாரு, சிவராத்திரினா என்ன இல்லையா? எப்படி அந்த பரம்பொருள்கிட்ட இருந்து சக்தி எடுக்குது, கர்மத்துடைய ஆழமான விஷயம் இல்லையா? எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப மெடிடேஷன் பண்ணுவோமா? ஒரு 5 மினிட்ஸ் நேத்து பண்ண மாதிரி ஆத்மா உணர்வுக்கு வந்து என்ன பண்ணலாம்? பரமாத்மா உணர்வுக்கு நம்ம போலாம். அடுத்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்த உலகத்துடைய ரகசியம். இந்த உலகம் முதல்ல எப்படிதான் இருந்துச்சு? இறைவன் தான் இந்த உலகத்தை படைச்சாருன்னு சொல்றோம். இந்த உலகத்தை இறைவன் தான் படைச்சிருக்க முடியுமா? இந்த உலகம் இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்ததா? ஏன் இது இப்படி இருக்கு? என்ன ஆக போகுதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்ப நம்ம கடந்து வந்த பாதை என்ன இல்லையா? அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஓ உலகம் இப்படிதானா? அதான் 3 விஷயம்தான். ஒண்ணு தன்னை பத்தி அறிதல், 2வது இறைவனை பத்தி அறிதல், 3வது இந்த உலகம். சொர்க்கம் நரகம்ன்றாங்களே அது எங்க இருக்குது இல்லையா? டெய்லி கோயில் எல்லாம் வணங்குற 33 கோடி தேவர்கள் அவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்காங்க? இந்த இயேசுநாதரு இவங்க எல்லாம் எத்தனையோ பேர் சொல்றாங்களே இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? எப்படி இந்த ஜனத்தொகை இவ்வளவு அதிகரிச்சுட்டே போகுது? இனி என்ன ஆகும்? இப்ப ஆரம்பத்துல எவ்வளவு ஜனத்தொகை இருந்தது? அப்படின்ற எல்லா ரகசியத்தையும் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். அடுத்த வாரம். இப்ப இந்த வாரம் முழுவதும் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு முடிவெடுங்க. ஒரு 25 முறையாவது மத்தவங்கள ஆத்துமான்னு பார்ப்பேன். அந்த உணர்வுல பார்ப்பேன்னு உறுதியேற்று பயிற்சி பண்ணுங்க. உங்களையும் ஒவ்வொரு கர்மமும் செய்யும்போது எல்லாம் செய்யுங்க. ஆனா செய்யறது யாருன்னு உங்களுடைய கேள்வி கேளுங்க. நைட்டு தூங்கும் பொழுது அப்படியே ஆத்மா உணர்வு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு தூங்குங்க. காலையில எந்திரிச்ச உடனே இறைவனுக்கு குட் மார்னிங் சொல்லுங்க. நைட்டு குட் நைட் சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து தன் உணர்வுக்கு வந்து எல்லாத்தையும் மறந்து நல்லா அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. நல்லா தூக்கம் வரும். நிறைய பேர் அனுபவம். தூக்கம் வராதவங்களுக்கு நிறைய வருது இங்க தூக்கம். ஏன்னா கவலையெல்லாம் போயிடுது. சரியா? இந்த வாரம் மொழியில் நீங்க பயிற்சி பண்ணிட்டு வந்து எனக்கு சொல்லணும். சூழ்நிலைகள் வந்தா ஞானத்தின் அடிப்படையில கையாண்டு பாருங்க. அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. கேட்ட ஞானத்தை. சூழ்நிலை வந்தது பிரதர். இந்த மாதிரி சூழ்நிலையில நான் இந்த மாதிரி எண்ணத்தை கொண்டு வந்தேன். இந்த மாதிரி என்னுடைய கான்சியஸை கொண்டு வந்தேன். நான் அப்படியே எனக்கு அதிலிருந்து வெளியே வந்தேன். இல்ல எனக்கு இல்ல அந்த இடத்துல இப்படி கொண்டு வந்தாலும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அப்படின்னாலும் நீங்க சொல்லுங்க. உங்க அனுபவத்தை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நடைமுறை பண்ணி பார்த்துங்க. அப்பதான் இந்த இறைவன் கொடுக்கக்கூடிய ஞானம் எவ்வளவு உயர்ந்த ஞானம், எவ்வளவு சத்தியமான ஞானம்னு நமக்கு அதோடைய முழு பலனை எடுக்க முடியும். ஓகேவா? டெய்லி போடுறதெல்லாம் படிக்கிறீங்க தானே? சரி, இப்ப கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவோம். அதுக்கு வேற வீடியோவும் போட்டு விடுறோம், கமெண்ட்ரியை போட்டு விடுறோம். அதை நீங்க வீட்டுல கூட பண்ணணும். ஓகே, எல்லாம் நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே மனசுல வாங்கி அப்படியே உங்க மனதை இறைவன்கிட்ட கொண்டு போங்க. ஓ சா
சாந்தி. ஓ நான் அமைதியான ஆத்மா. இரு புருவத்திற்கு மத்தியிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. நானே அமைதியான இந்த உடலிலிருந்து தனிப்பட்டவன். நான் இப்பொழுது என்னுடைய சொந்த தேசத்திற்கு இந்த சப்தம் நிறைந்த உலகத்திலிருந்து விடுபட்டு ஒரு சுதந்திர பறவை போல சிறகடித்து நீல நிற வானத்தை நோக்கி பயணிக்கிறேன். நீல நிற வானம், சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் கடந்து என் மனக்கண் மூலமாக எங்கும் பிரகாசிக்கக்கூடிய செம்பொன் நிறமான ஒளிமயமான உலகத்தை பார்க்கிறேன். அதை பார்த்து கொண்டே இருங்கள். தூய்மையான உலகம். இதுதான் என் தேசம். அதோ ஆக உச்சியில் எல்லையில்லாத தந்தை எனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய இவ்வளவு காலம் அவரை தெரியாமல் அவரை பிரிந்திருந்த நான் இன்று அவர் அருகில் செல்கின்றேன். அவரை என் மனக்கண் மூலமாக பார்த்து கொண்டே ஒரு பிரகாசிக்க ஜோதியை பார்த்து கொண்டே இவர்தான் எனக்கு எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய இறைவன். அன்போடு அவரை பார்த்து கொண்டே அவருடன் உரையாடுகின்றேன். அன்பு தந்தையே, நான் யார்? நீங்கள் யார்? என் இன்ப துன்பத்திற்கெல்லாம் காரணம் என்ன? அதிலிருந்து விடுதலையாகி அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வாழ்வின் ரகசியங்களை எனக்கு புரிய வைத்து என் அறியாமை இருளை நீக்கி என்னை சுடர்விடும் ஜோதியாக மாற்றிய உங்களுக்கு கோடான கோடி நன்றி. என் மனதில் உள்ள கேள்விகள்
சந்தேகங்கள், பயங்கள், ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை எல்லாம் இல்லாமல் செய்து எல்லாத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து என் மனதிலே அமைதியை நிலைநாட்டினீர்கள். ஞான கண்ணை திறந்தீர்கள். இப்பொழுது எனது மனம் அமைதியாக இருக்கின்றது. இந்த அமைதியான மனநிலையில் அமைதி கடலாகிய உங்களிடமிருந்து அமைதியின் அலைகளின் கிரணங்கள் என்னை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஞானத்தின் கூட உங்களிடம் செய்யும் யோகத்தின் மூலமாக என் மனதில் ஆழ்ந்த அமைதி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுதான் உண்மையான அமைதி. இனிமையான அமைதி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Thank you. ஓம் சாந்தி. ஓம் Om Shanti. Thank you, brother.